ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு விஷயம். இது ஒரு பரிகாரம்னு சொல்லலாம். இல்லைனா காலங்காலமாக இது இந்த பூவை பற்றி தெரியும். இது என்னென்னா ஆவாரம் பூ. எப்படி நம்ம சருமத்தை சுத்தப்படுத்துதோ அதே மாதிரி நம்ம வீட்டில் ஒரு ஒரு சில விஷயங்கள் இதை வச்சு நம்ம பண்ணால் அடகு வச்ச நகையாக இருக்கட்டும், இல்லைனா புது தங்கம் உங்களுக்கு சேரணும்னு நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும். ஸோ இதை நான் எப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதான். இன்றைக்கி பௌர்ணமி, அதாவது பௌர்ணமியும் பண்ணலாம், இல்லைனா வெள்ளிக்கிழமையும் தோறும் பண்ணலாம், உங்கள் வசதியை பொறுத்து. எனக்கு ஆவாரம் பூ ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை பண்ணலாம். இல்லை எனக்கு நான் யார்கிட்டையா சொல்லி தான் எனக்கு இந்த பூ கிடைக்கும் அப்படிங்கும்போது, இப்போ சிட்டி சைடு இருக்கவங்களுக்குலாம் அப்படி தான். அப்படிங்கிறவங்க பௌர்ணமி பண்ணுங்கள். ஸோ அப்போ நம்மளுக்கு 50 டேஸ் கொஞ்சம் டைம் இருக்குது, ஓகேங்களா? இல்லை எனக்கு இந்த பூவே கிடைக்காது அப்படின்னீங்கனாலும் பிரச்சனை இல்லை. நாட்டு மருந்து கடைகளில் ஆவாரம் பூன்னு கேட்டிங்கன்னா அது காஞ்சதாக தான் இருக்கும், அது விதைகளோட. அதுவும் கொடுப்பாங்க. இப்போ நார்மலாக இப்போ ஒரு பேபிக்கு நம்ம உடம்புக்கு தேய்க்கிற பொடிலாம் தயாரிக்கும் போது நாட்டு மருந்து கடையில் தான் நிறைய பேர் வாங்கி ரெடி பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். அதை வாங்கி நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இதை நான் இப்போ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன், ஓகேங்களா? இதை முழு வீடியோ பாருங்கள். இதை பண்ணணும். ஒரு சிம்பிளான ஒரு மந்திரமும் இருக்குது, அதையும் சொல்லணும். சொல்லி முடித்து இதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ப்ராசஸும் சொல்கிறேன். இதனால் நான் என்ன பலன் அடைஞ்சதுங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் தயவுசெய்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ என்னென்னா, இந்த ஆவாரம் பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, இதை இரும்பு சம்மந்தமான பொருளை தவிர மற்ற எதுலனாலும் ஓகேங்களா? உங்களுக்கு கிண்ணம் பவுல் கண்ணாடியில் இருக்குது, எல்லாம் இந்த மாதிரி தட்டு, வெண்கலத்தட்டு, இல்லைனா அந்த மண்பானையில் கிண்ணம் மாதிரி இருக்கா, எதுனாலும் ஓகே. இரும்பு மட்டும் வேண்டாம், ஓகேங்களா? அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கிதோ, இதை விட கொஞ்சம் தான் கிடைக்கினாலும் சரி, இதை விட அதிகமாக கிடைச்சாலும் சரி, ரொம்பவே நல்லது. எவ்வளோ கிடைக்கிதோ அவ்வளோ எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு டைமிங்லாம் கிடையாது, எந்த டைமிங்னாலும் செய்யலாம். வெள்ளிக்கிழமையா காலையினாலும் செய்யுங்க, இல்லை சாயந்தரம் செய்யுங்க. பௌர்ணமியாக அதே மாதிரி தான், குளிச்சுட்டு காலையிலையே அல்ல சாயந்தரம்னாலும் செய்யுங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் பணம் வைக்கிற இடம், இப்போ பீரோலையாக இருக்கட்டும் வைக்கலாம். ஒரு குட்டி பவுல், நான் சொன்ன மாதிரி கண்ணாடி பவுலு, பிளாஸ்டிக்காக இருந்தாலும் ஓகே, எடுத்து வைங்க. இல்லை பூஜை ரூமில் கூட இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு உங்ககிட்ட என்ன தங்கம் இருக்கோ, தங்கம் ஏதாவது இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறீங்க? தங்கமே இல்லை சிஸ்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, வெள்ளியில் ஏதாவது பொருள் இருக்குது அப்படின்னாலும் எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் என்னென்னா, இப்போ வெள்ளியோ தங்கமோ நம்ம புதுசாக வைக்க போறியாது. ஏதாவது ஒரு பொருள், நம்ம யூஸ் பண்ண பொருள் தான் வைக்க போகிறோம். என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ என்கிட்ட இப்போ என் தம்பியோட கை செயின் இருக்குது, ஓகேங்களா? சின்ன பையனோட கை செயின் இருக்குது என்கிட்ட. இதை என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். கல்லுப்பு போட்டு நல்லா கொஞ்சம் சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, கல்லுப்பு எடுத்துக்கோங்க. கல்லுப்பு எடுத்து இந்த தண்ணியில் கொஞ்சம் இப்படி கரைச்சிட்டு, இதெல்லாம் என்னடா இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படிங்கும். ஆனால் நம்ம ஒரு விஷயத்த நம்பி மனக்கெடுத்து பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அதாவது நம்ம மைண்டில் நினைக்கிறது தாங்க கண்டிப்பாக நடக்கும். இதில் என்ன நடக்க போகுதுன்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே நடக்காது. அதேமாதிரி இதை பண்ணோன்னா நாளைக்கே கிலோ கணக்கில் தங்கம் சேரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. படிப்படியாக உங்களை முன்னேற்றம் கொண்டு வரும். இந்த ஆவாரம் பூவோட விசேஷம் நிறைய இருக்குது. இந்த ஓமகுண்டம் வளர்க்குறவங்க ஐயராக இருக்கட்டும், நிறைய ஓமகுண்டம் வளர்க்கும் போது கோயிலெல்லாம் பாருங்கள், இந்த காஞ்ச ஆவாரம் பூலாம் அதில் கொட்டுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப தெய்வீகமான சக்தி இந்த ஆவாரம் பூவில் இருக்குங்க. இப்போ நிறைய வீடுகளில் கூட இதை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதில் உள்ள எண்ணெய் மக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா? அதனால் இப்படி நல்லா க்ளீன் பண்ணி கல் உப்பில் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் சென்டரில் வச்சுக்கோங்க. இப்படி சென்டரில் வச்சுட்டு மனசார, இப்போ நான் சொல்கிற மந்திரத்தை மனசார உங்களால் எவ்வளோ முடியுதோ 21 தடவையோ இல்லைனா 108 தடவைனாலும் என்னால் சொல்ல முடியும்னாலும் சொல்லுங்கள் மனசார, ஓகேங்களா? அந்த மந்திரத்தை நான் இப்போ டிஸ்பிளேயில் போடுறேன். இதை மாதிரி வச்சு சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு கும்பிடுங்க. இல்லைனா நாங்கள் கடையில் வைக்கணும் ஆசைப்படுறோம் அப்படின்னா பணம் எங்கே வைப்பீங்களோ அங்கே வச்சும் கும்பிடுங்க.
என்ன பண்ணா இப்போ அடுத்த வாரம் இப்போ வெள்ளிக்கிழமை செய்கிறீங்கன்னா அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே இந்த அது வரைக்கும் இந்த பொருள் வந்து அதிலே இருக்கணும். இந்த பொருள் எடுத்துகிட்டு இந்த பூவை மட்டும் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி என்னென்னா இந்த காஞ்ச விதைகள் இருக்குல்ல, காஞ்ச விதைகளை இப்போ நான் பார்த்திங்கன்னா இதில் தான் சிலது கோல்டெல்லாம் வைப்பேன். என்கிட்ட இருக்க கோல்டு இதெல்லாம் இதில் வச்சுருப்பேன். இதில் வந்து நான் வந்து ஆவாரம்பூ காஞ்ச விதையை எடுத்து வச்சுருப்பேன். கொஞ்சம் மஞ்சள் கொட்டி பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருப்பேன். இதுவும் நம்மளுக்கு வந்து பண வரவு, இருக்கிற தங்கம் அப்படி நம்மக்கிட்ட இருக்கும். இருக்கிற அந்த கொஞ்சம் தங்கமாவது பேங்க்கு போகாமல் நம்மளை தக்க வைக்க வந்து உதவும். ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நான் சொன்ன மந்திரத்தை வந்து நான் சொல்கிறேன். இப்போ அந்த மந்திரத்தை அதை 108 தடவை சொல்லுங்கள். இல்லை 21 தடவை தான் சொல்ல முடியும்னாலும் சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். என்னோடய அடமான நகையாக இருக்கட்டும், இல்லைனா புது வரவாக இருக்கட்டும், எனக்கு வந்து எப்போவுமே இந்த செல்வம் சேரணும் அப்படின்ட்டு ஓம் சர்வஸ்ரீ சக்கரம், ஓம் சர்வஸ்ரீ சக்கரம் இந்த மாதிரி 108 தடவையோ 21 தடவையோ இல்லை 11 தடவை தான் சொல்ல முடியும். என்னால் ஒர்க் போயிட்டுருக்கேன் அப்படின்னாலும் ஓகே உங்களால். ஆனால் மனசார நம்பி சொல்லுங்கள். நம்ம மனசுலேயும் சரி நம்ம மூளையிலையும் சரி என்ன ஓடுதோ அதைத்தான் இன்றைக்கி நம்மகிட்ட இந்த பிரபஞ்சம் வந்து காட்டும். ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து ஒரு டார்கெட் வச்சு நான் கண்டிப்பாக இந்த இயரிங் வாங்குவேன், இந்த கோல்டு செயின் வாங்கிடுவேன் அப்படின்ட்டு நம்ம அதையே நினைக்க சீக்கிரமாக அது நம்ம கூட வந்துருங்க. அதுக்காண்டி நம்ம வீட்டில் சும்மா இருந்தால் வரும் அப்படி இல்லை. அதுக்கான கதவுகள் வந்து திறக்கப்படும். நம்ம முயற்சி எடுக்கதாக இருக்கட்டும், நம்ம எடுக்கிற முயற்சி வெற்றி அடையும். அந்த மாதிரி எல்லா விஷயமுமே நடக்கும். நம்ம மூளையை நம்ம தான் சொல்லவும் வைக்கணும். இதை நம்பு நமக்கு கண்டிப்பாக நடக்கும்னு. இதெல்லாம் என்ன போட்டு செய்ய அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. எல்லாத்துக்குமே ஒரு சக்தி இருக்குது. இதை நான் செஞ்சு வந்து எனக்கு பலன் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? எனக்கு கிடச்ச விஷயங்கள் தான் நான் சொல்லுவேன். எனக்கு இது கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் நான் இதை வந்து ஒரு 1 இயராக செஞ்சிட்ருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நகை வந்து நான் சின்ன பொருளாக வாங்கினாலுமே, காயின்ஸாக வாங்கினாலுமே அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த சேர்க்கணும், தங்கத்து மேலே ஒரு ஈர்ப்பாக இருக்கட்டும், சேர்க்கறது எல்லாமே எனக்கு நடந்துச்சு. இதை செஞ்சதுக்கப்புறம் போன வருஷம் 2025 ஒரு பெரிய செயினை வந்து நான் மீட்டெடுத்திருக்கேன். இன்னும் ஆனால் சில அடகுகளை இருக்குது. ஆனால் வந்து அது இந்த 44 கிராம் அந்த செயினை நான் மீட்டெடுப்பேன்னு கனவுல கூட நினைக்கலைங்க. ஆனால் நான் மீட்டெடுத்தேன். அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் தயவுசெய்து செஞ்சு பாருங்கள். அந்த மந்திரத்தை நான் டிஸ்பிளேலையும் போடுறேன், கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தங்கம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வெள்ளி பொருள் எது இருந்தாலும் இதே மாதிரி வாஷ் பண்ணிட்டும் பண்ணுங்கள். தங்கத்துக்கு ஈக்குவலான மதிப்பு வந்து வெள்ளிக்கும் இருக்குது. அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். வெள்ளிக்கிழமை பண்ணுறீங்கன்னா இந்த பூவை வந்து இதில் ஃபஸ்ட் டைம் பண்ணுற அந்த பூவோட அந்த மொட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மொட்டோடு தான் நீங்கள் வைக்கணும். இந்த விதையை காஞ்சிவே இருக்கும், ஒரு வாரத்தில் காஞ்சிருக்கும். அதை எடுத்து ஒரு வெள்ளை துணியோ வெள்ளை பேப்பர்லேயோ நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வைங்க. அடுத்து வாரம் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பூவை கால் படாத இடத்துல பண்ணிடுங்க. பூவே கிடைக்கலன்னா காஞ்ச பூ வச்சும் பண்ணலாம். நாட்டு மருந்து கடையில் கேளுங்க. இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில்னாலும் பண்ணுங்கள். ஆனால் எது பண்ணாலும் நம்பிக்கையோடு பண்ணுங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு பரிகாரத்தில் பண்ணி நிறைய பேர் மீட் எடுத்திருக்காங்க. அந்த கமெண்ட்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதையும் அதே மாதிரி பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இதில் என்ன ஆக போகிறோம், நம்ம ஒரு 5 நிமிஷம் மனசார நம்மளையும் நம்பி இந்த விஷயத்தை நம்பி நம்ம மனசும் மூளையும் கேட்டு நம்ம பண்ணால் மட்டும் போதும். இதில் நம்ம எந்த விஷயத்துலையும் கெட்டு போகிறது கிடையாது. ஓகேங்களா? இதை வந்து பூஜை அறையா அதாவது வீட்டுக்கு அடிக்கடி யாரும் வருவாங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல, இதில் நம்ம வந்து பொருள் வைக்க போகிறோம். சின்னதுனாலும் வைங்க, பெருசுனாலும் வைங்க உங்கள்கிட்ட இருக்கு. ஆனால் கொஞ்சம் கவனமாக பத்திரமா இருக்க இடத்துல வைங்க. இல்லை நான் பணம் வைக்கிறது பீரோவில் வச்சு நான் கும்பிட்டுக்கிறதுனாலும் ஓகே, அப்படின்னா பிரச்சனை இருக்காது. ஆனால் பூஜை ரூமில் வைக்க போகிறேன், கடைகளில் வைக்க போகிறேன்னா கொஞ்சம் பார்த்து வைங்க. நம்பிக்கையாக பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ஓகே.